என்னைய பொறுத்தவரை எதிரிகிட்ட சிரிச்சு பேசினாலும் முறைச்சு பேசினாலும் தப்பாகி போயிருமையா. சிரிச்சா சீண்டுனாம்பா, முறைச்சா மோதராம்பா. எதிரி எதுக்க வந்தா நாம வந்த வழியை மாத்திக்கிறதாயா புத்திசாலித்தனம். அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு காந்தி தாத்தா சொன்ன 3 பொம்மை கணக்கா வாயை பத்தி கண்ணை பத்தி காதை பத்தி போக சொல்றீங்களா மாமா? போனா என்னையா தப்பு? என்ன தப்புங்கிற? இருக்கிற பிறப்புலயே இந்த மனுஷ பிறப்பு தான் வசந்த பிறப்பு. அந்த பிறப்பையே நீ அசிங்கப்படுத்தலாமா? மன்னிக்கிறதா என் மனுஷ குணம். முதல்ல மன்னிக்க கத்துக்க. மாமா என்னைய மன்னிச்சிருங்க மாமா. பதிலுக்கு பதில் பேசுறேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க மாமா. நினைவு தெரிஞ்ச நாளையில இருந்து இன்ன வரைக்கும் எங்க அப்பா முகம் எங்க ஆத்தா முகம்லாம் மறந்து போச்சு. நீங்க உசுறு குசுரா நினைக்கிற என் அக்கா பட்டத்தி முகம் கூட அந்த போட்டோவில் பார்த்தா தான் ஞாபகத்துக்கே வரும். நினப்புலையும் சரி நேர்லையும் சரி நீங்க மட்டும்தான் மாமா என் மனசுல இருக்கீங்க. உங்க காலை தொட்டு கும்பிட்டு சொல்லிக்கிறேன் மாமா. நீங்க எத்தி தள்ளினாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போட்டாலும் 10 நாளும் சரி, உங்களை எதுக்குறவனை கட்டாயம் எதுப்பேன் மாமா. இல்லை ஆத்தாடி, பஞ்சாயத்தில் என்னடா நடந்துச்சு? எதுக்குடா முடு கோவமா இருக்கேன்? வாய திறந்து சொல்ற. ஆத்தோ, அண்ணனை பஞ்சாயத்தில் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அந்த கணக்கு விட்டு கூட்டம் அங்கே கஞ்சிக்கும் தண்ணிக்கு ஒட்டிட்டு தர்ற கருணன்ற ஒரு ஒட்டு பருக்க எம்பிட்டு பேச்சு பேசிவிட்டான் தெரியுமா? இப்பயும் சிவங்காலன்ற விருஷம்பலத்தை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதான் அண்ணன் டென்ஷனா இருக்காரு. நீ எது ஏடா கூடமா பேசி வாங்கி கட்டிக்கிறாத, அமைதியாரு. சரியான டென்ஷன்ல இருக்கார் போல. அங்க இதுதான் நடக்கும்னு எனக்கு முன்னமே தெரியும்ல. சரி விடுனே, இப்ப என்ன ஆயிப்போச்சு? அண்ணே, இப்பயும் உனக்கே தெரியாம உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அந்த செவங்காலைக்கு போட்டியா எதிர்த்து நிக்க பொன்ராசுன்னு மீச வச்ச ஒருத்தன் இருக்காண்டான்னு இந்த ஊர்க்கார பயலுக்கு அம்புட்டு பேத்து மனசுலயும் ஆணி வச்சு அடிச்சா மாதிரி பதிஞ்சிருக்கும்ல. அது போதும்னே. அத வச்சு சிறுக சிறுக நம்ம வேலைய காட்டி அடுத்த வருஷம் நம்ம தான் தலைவர்னு உறுதிப்படுத்திடலாம்ல. அது வரைக்கும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறியா? வான இப்படி வந்து உட்காரு. நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். எதுக்கு இன்னும் கூட இருந்து இன்னும் கூடுதல் அவமானப்படுத்துறதுக்கா ஐடியா கொடுக்க போறேன்? இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலுமே நமக்கு அவங்க கெட்டதான் யோசிக்கிறாங்க. அந்த அயோக்கிய பையனுக்கு நல்லது செய்யறதுக்கு நான் இதுக்கு தலைவராகணும். எல்லாருமே நன்றி மறந்தவங்க. காலை வாரி விடுறதே பொழப்ப வச்ச பையனுக்கு அந்த நாசமா போன செவங்காலையே தலைவர் இருந்து நட்டமா நிறுத்திட்டுமே. அப்படியா? என்ன இந்த கோயில் திருவிழா நடக்கணுமா என்ன?